ஹாய் வெல்கம் டு அவர் நியூஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எம்ஐ விசஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச பத்தி தான். ஒரு 245 இமாலய இலக்க சேஸ் பண்ணிட்டு வந்த டீம் மாதிரி தெரியல எஸ்ஆர்ஹெச். ரொம்ப ஸ்லோவா தான் இன்னிங்ஸை பில்ட் பண்ணாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் விக்கெட் 59 ரன்கள்ல விழுந்துச்சு. யூசுவலா பாத்தீங்க அப்படின்னா இது 4 ஓவர்ல அவங்க எடுக்கக்கூடிய ஸ்கோர். ஆனா இதைத்தான் 7.7 ஓவர்ல எடுத்திருந்தாங்க. ஸ்லோ இன்னிங்ஸ் தான் பில்ட் ஆச்சு. அதுவும் அபிஷேக் சர்மாக்கு நிறைய வாய்ப்புகள் மிஸ் பண்ணப்பட்டுச்சு. இதன் காரணமா அபிஷேக் சர்மா ஒரு 40 ரன்கள் ஸ்கோர் பண்ணாரு. லாஸ்டா வந்து அனிகேத் வர்மா ஒரு இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் ஆடினாரு. அதன் மூலமா 162 ரன்கள் ஸ்கோர் பண்ணாங்க. 163 டார்கெட்டா வைக்கப்பட்டுச்சு. இதுல நடுவுல வந்து கிளசன் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருந்தாரு. ஆனா அவரை பும்ரா வந்து ஒரு போல்ட் எடுத்தாரு பாருங்க. அந்த பிரைம் பும்ரா தான் இங்க மேட்ரு. 163 சேஸ் பண்ண இறங்கின மும்பை இந்தியன்ஸ்ல ரோஹித் சர்மா சூப்பரா பிக் பண்ணாரு எல்லாரையுமே. சரி ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல என்னடி இது இப்படி ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இறங்கின எல்லாருமே ஆவரேஜா 25 ரன்ஸ்க்கு மேல ஸ்கோர் பண்ணாங்க. கடைசியா வந்து கேப்டன் ஹர்திக் பாண்டியா டக்கு டக்குன்னு ஷாட்ஸ் மேக் பண்ணி பவர்ஃபுல் ஸ்ட்ரைக்கர் ஆனாரு. லாஸ்டா திலக் வர்மா இந்த மேட்சை முடிச்சு வச்சாரு.